வர்றவன் மட்டும் இடையே போட்டு நாங்கள் போட்டு காலக்கெல்லாம் போடுது. அது என்னமோ தெரியல. அது அண்ணன் கொடுக்குற கையில் ராசியா தான் இருக்க வேணும். யாருக்கா இருந்தாலும் வாங்குற மாடு வந்து யாருக்கும் குறை வரக்கூடாது, நல்லதா இருக்கணும் இல்லைங்க. இதைத்தான் வந்து பிடிப்பாங்கன்னு பாரு. அங்கே கட்டுன்னு தான் சொன்னேன். சொன்னாலும் எனக்கு கேளுங்க. அவத்துக்கால உட்காந்துட்டு அவத்துக்கால உட்காந்துட்டு சொல்லிட்டு தான் இருந்தேன். அவங்க வந்து ஏன் நான் சொன்னேன்ல வாங்குவாங்கன்னு சொன்னேன்ல. அந்த இடத்துக்கு அவருக்கு ஆனால் உடனே பாலை கறந்து கொண்டு போய் விட்டு வந்துருங்க. எவ்வளோ சந்தோஷமா தரேன். சாமியை கொண்டு போய் கெட்டேரிக்கன்னு போட்டுருக்கணும். காலக்கண்ணா போச்சு. சரியா போயிட்டு பட்டி பெருக்கட்டும். 2 பேரும் போயிடுவோம் ஒரே என்னது அப்படின்னா எது எப்படி கொண்டு போய் கெட்டேரிக்கண்ணா போட்டு பட்டி பெருக்கணும். இன்னும் 15 சாமியாய கடவுளை கொண்டு போய் கெட்டேரிக்கண்ணா போட்டு பட்டி பெருக்கணும். ஒரு 1000 சேர்த்தி கொடுத்துருவோம். வாங்க நானே கொண்டு போய் கெட்டேரிக்கண்ணா போட்டு பட்டி பெருகி மெம்மேலும் வரணும். சாமி ஆண்டவா வீடியோ கூட சொல்லு பாத்துக்கிறீங்க. இந்த மாட்டு மூத்துல முடிச்சா கல்யாணம் உள்ள வந்துட்டு இருக்குது. அருமையா வந்து அடுத்த மாசம் சொல்லு. நான் பாக்குறேன். அது பாக்க முடியும். நீ மாட்டு சொல்லி பணம் வந்து சொல்லி போட நான் கொடுத்துருவேன். நீ விலையவே சொல்ல வேண்டாம். கொண்டா எப்படி வேணும். சரியா சந்தோஷமா வாங்க. சாமியாய கடவுளை கொண்டு போய் கெட்டேரிக்கண்ணா போட்டு பட்டி பெருகணும். கடனெல்லாம் அடைச்சி மீண்டும் மீண்டும் நம்ம இடத்துக்கு வரணும். 4.5 லட்சம் கொடுத்தோம். சரி காசு முஸ்லிமா நான் கையில் பிடிச்சோம். இல்லை கையில் பிடி. 1.72 கொடுங்க. 2 கோடி ரூபாய் ஆகும். பொட்டை கண்ணா போட்டு பட்டி பெருவான்னு கொண்டு போய் கட்டணும். வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குண்ணா. அண்ணா இந்த வாரம் நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்முக்கு எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கேன்? மொத்தம் 25 மாடுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 25 மாடுங்கண்ணா. 2 எருமைங்கண்ணா. 2 எருமைங்களா? ஆமாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனால் நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லியிருக்கேண்ணா. ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவச்சிங்கிற ஏரியாங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகே. ஆனால் இந்த வாரம் என்னென்ன பிரீட்ல மாடுங்க வந்திருக்கு? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் வந்துச்சிங்கன்னா ஹெச்எஃப்ல வந்துச்சு, ஜிவாஜி ஹெச்எஃப்ல வந்துச்சு, எருமையில் 2 கொண்டு வந்தோங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. கறவைங்கண்ணா இந்த வாரம் எந்த அளவு கம்மி? கறவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஒரு 25 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்தோம்னாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ லைஃப் ஸ்டாக்காக எத்தனை மாடுங்கண்ணா அவைலபிள் இருக்குது? 25 பார்த்தீங்கன்னா 20 மாடு கொடுத்தாச்சுங்கன்னா இன்னும் 5 மாடு இருக்குது. இன்னும் 5 மாடு தான் அவைலபிளாக இருக்குது. ஆமாங்க. சரிங்கண்ணா. ஏன்னா இன்னைக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு நான் மாடு கொடுத்துருக்கு? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு கொடுத்துருக்கோங்கண்ணா. சரிங்க. ஈரோட்டுக்கு கொடுத்துருக்கோம், சென்னிமலைக்கு கொடுத்துருக்கோம், சத்தியமங்கலம் கொடுத்துருக்கோம், சேலம் கொடுத்துருக்கோம், ஏற்காட்டுக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு கொடுத்துருக்கோம், சென்னைக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாண்ணா. இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் கொடுத்துருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா ஒவ்வொரு மாடு அப்படியே பார்த்துடலாங்கண்ணா. அண்ணா நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. செவல சட்டையில ஒயிட் மெஜாரிட்டியில மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி எப்படியே சொல்லுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டையில. சரிங்க. 3வது ஈத்துங்க. கடை முளப்பு நேரம் 10 கரை ஒரு கண்ணு போட 15 நாள் டைம் இருக்குன்னா நல்ல மடி செட்டுங்கண்ணா. பிரம்மாண்டமான இது ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணு போடுங்கண்ணா. சரிங்க. நல்ல வெயிட்டான பண்ண நல்ல கலர் பேட்சிங்கண்ணா. நடையில் விட்றோம் பாருங்க. ரேர் கலர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவல சட்டையெல்லாம் கிடைக்கிறது ரேர் கலருக்குன்னா 100ல் 1 மாதம் இந்த மாதிரி கலர் கிடைக்கும். அது இந்த மாதிரி மடி செட்டு தேவைப்பாருங்க. உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கன்னா. தண்ணிக்கு அற்புதமாக இருக்கும். கிளைமேட் அடாஸ்டும் நல்லா இருக்கும். சரிங்க. இன்னும் கண்ணு போட 10-15 நாள் டைம் இருக்கு. ஓகே. தேவைப்பாருங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க அண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. நம்ம ஃபார்முக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்களாண்ணே? சரிங்கண்ணா. எப்படிண்ணா நம்ம ஃபார்முக்கு விசிட் பண்ணீங்க? ஃபஸ்ட் டைம் யாரும் சொல்லி வந்தீங்களா?
ஆனா அக்கா நம்ம முன்னாடி எடுத்திருந்தேன், எடுத்துக்கிறாங்க. அக்கா ரெஃபர் பண்ணாங்க நம்ம ஃபார்ம்ல மாடு எடுக்க சொல்லி. சரி பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா, அவங்க சொல்லித்தான் நாங்கள் இங்கே வந்தேங்க. அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்து. சரிங்கண்ணா, நம்ம ஃபார்ம் ஃபஸ்ட் டைம் வந்துறீங்க. எவ்வளோ மாடு இருந்ததுங்கண்ணா? ஆனால் இருந்துச்சுன்னா ஒரு 30-40 மாடு. சரிங்கண்ணா. எல்லாமே இத்தனை மாடுல ஜெர்சியை சூஸ் பண்ணிடுங்க, அச்சப் சூஸ் பண்ணாமல் ஜெர்சியான சூஸ் பண்ணிடுங்க. இது நம்ம கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் மழைக்கெல்லாம் தாங்குங்க. சரிங்கண்ணா, சூஸ் பண்ணுங்கண்ணா. ஓகேங்கண்ணா, அதனால சூஸ் பண்ணீங்க. சரிங்கண்ணா. கறவை எவ்வளோண்ணா சொல்லியிருக்காங்க? ஆனால் கறவை ஒரு 12 to 13 வேலைக்கு வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்கண்ணா. இப்போ இதான் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பெருங்கரவ மாடு எடுக்கிறீங்க? பெருங்கடவுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆல்ரெடி வீட்டில் மாடு வீட்டில் இருக்குங்கண்ணா. எல்லாம் கம்மி, 1.5 லிட்டர் 2 லிட்டர் அது மாதிரி தாங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம நாய் பண்ண வச்சிருக்கிறேங்க. ஓகேங்கண்ணா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல கறவை வேணுங்க. ஆமாம், ஏன்னா நாய்கள் குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கண்ணா. சரிங்க. பெரிய நாய் எல்லாமே இருக்குதுங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவைங்க. கமர்ஷியலாவோ வெளியே ஊற்றலான்ட்டு பிளான் பண்ணி இப்போ ஃபஸ்ட் டைம் ஒன்று எடுத்துருக்குறேங்க. இனி வந்து ரெகுலராக எடுப்பேங்க. சரிங்கண்ணா. பெருசாக பிளான் பண்ணிருக்கீங்க பண்ண? ஓகேங்கண்ணா. ஃபஸ்ட் டைம் வந்துருங்க, பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா நம்ம ஃபார்மை? சரிங்கண்ணா. விலையை அனுசரிச்சு தராங்களாண்ணே? நல்லா அனுசரிச்சு கொடுத்தா அப்படிங்க. ஓகேங்கண்ணா. அக்கா நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் மாடு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. எப்படிங்க அண்ணன் சொன்ன கறவை வருதுங்களா? கறவை வருதுங்கண்ணா. மாடும் எந்த ஃபால்ட் இல்லைங்க. சரிங்க, ஃபால்ட் இல்லை. அதனால தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. சரிங்கக்கா. மாடு தண்ணி திணிக்க பிரச்சனை கறவைக்கு. இப்போ ஒருத்தவங்க போனால் பொம்பளை முட்டுது பிடிக்குது அப்படிம்பாங்க. மாடு வந்து அமைதியான குணத்துல தான் இருக்குது இவங்கிட்ட மாடு எடுத்தா. சரிங்கக்கா. சரி, இங்கே சொன்னது அங்கே சொன்ன மாதிரியே இருக்குது. சரிங்கக்கா. ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்க அண்ணா. மாடு வெயிட்டு மடியும் அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான மாடு. ஆமாண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிங்க. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்குங்கண்ணா. சரிங்க. நல்ல ஓவர் சைஸ் மாடு, ஜெய்ஜாண்டிக்கான மாடு. ஓகே. 25 லிட்டர் கரை வரக்கூடிய மாடுனா நல்ல ஒரு மடி செட்டுங்கண்ணா. ரோஸ் காம்புலையும் இருக்கும், கருங்காம்புலையும் அமைஞ்சிருக்கும். நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டுங்கண்ணா. ரெட்டவழி மடி செட்டு. நடையில் விடுற பாருங்க. நல்லா ஓவர் சைஸில் ஹெச்எஃப்ல தேடுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்கும். ஃபேட்டஸ்னாஃபும் கரெக்டாக இருக்குங்கண்ணா. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டஸ்னாஃப் வந்து கொஞ்சம் அதாவது ஜெர்சி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். பட் கறவையில் வந்து டாப் கிளாஸாக இருக்கும். சுத்தத்தில் தெளிவான மாடுங்கண்ணா. 3வது ஈத்துங்க. கடை முளப்பு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? நான் குப்பத்துலேருந்து வந்திருக்கேண்ணா. எந்த மாவட்டங்கண்ணா? சித்தூர் மாவட்டம். ஆந்திரா. ஆமாம், ஆந்திரா. ஆந்திரால இருந்து இங்க நம்ம ஃபார்முக்கு வந்தீங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. சரிங்கண்ணா. எப்படிண்ணா பார்த்து வரீங்க? இன்ஸ்டாவில் பார்த்தோம். ஆமாம், பொருள் நல்லா இருந்துச்சு. அதனால பார்த்துட்டு வந்து ரெண்டுமே நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான பிரீட் தான் மாடு சூஸ் பண்ணிட்டு. ஆமாண்ணா. மாடு ரெண்டு என்ன கறவை சொல்லியிருக்காங்கண்ணா? எல்லாம் 10 சொல்லியிருக்காங்க. சரி, ஆல்ரெடி வீட்டில் பெருங்கறவை மாடு வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா, இருக்குண்ணா. ஒரு 10 மாடு இருக்கு. 10 மாடு இருக்கு. சரிங்கண்ணா. இதே ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க, மனசு திருப்தியா? ஆமாம், இந்த ஃபார்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. சரி, நம்ம பண்ணையில் இன்னைக்கு எவ்வளோ மாடு இருந்திருக்கோம்? அதெல்லாம் ஒரு 5 மாடுக்கு மேலே இருக்கு. சரிங்கண்ணா. மாடு எல்லாமே அதெல்லாம் மாடு எல்லாம் பொருள் எல்லாம் ஓகே தான். சரிங்கண்ணா. சுழி சுத்தம் கோணம்னா எல்லாம் சுழி சுத்தமாலாம் நல்லா இருக்குண்ணா. மடிக்காம்பு வருஷம் எல்லாம் பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் பார்த்துருக்கேன். க்ளீனாக தான் நல்லா தான் இருக்கு. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க, மனசு திருப்தியா இருக்கு? மனசு திருப்தியா. தராங்க? ஆமாண்ணா, ஒரு அளவுக்கு பரவாயில்ல, அனுப்பிச்சு தராங்க. சரி. அங்கிருந்து ஆந்திரால இருந்து நீங்க வந்துறீங்க, மனசு திருப்தியோட போறீங்க. ஆமாம். சரிங்க. ஆமாம். ஓகே. சந்தன பிள்ளை நல்லா ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சந்தன பிள்ளைங்கண்ணா. ரேர் கலரு. சரிங்க. ரேர் கலருங்கிறத விட நல்ல நெய்க்கெட்டான மாடு. அதேதாங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யானை உருவம் மாதிரி, ஒரு எலும்பு கண்ணில் பார்க்க முடியாது. நெய் விட்டா நெய் வடினுங்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல வெயிட்டான மாடுங்க. சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லு வந்து 6 பல்லு, சின்ன பல்லு நிற்குங்கண்ணா. சரிங்க. சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு, நல்ல கிளிக்கும் டைப்பில் அழகான மாடுங்கண்ணா. ஓகேங்க. குணமனத்தில் தங்கங்கண்ணா. மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு இன்னும் 15 to 20 நாள் டைம் இருக்குங்கண்ணா. இப்போ போய் இன்னைக்கு கண்ணு போகிறது கிடையாது. இன்னும் 20 நாள் கேரண்டியாக டைம் பிடிச்சி தான் கண்ணு போடுங்கண்ணா. நேரம் 10 கரை வரும். என்னடா மடியே இல்லை, நேரம் 10 சொல்கிறான்லாம் நினைக்கக்கூடாது. மாடு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கிடக்குதுங்கண்ணா. அதே மாதிரி ப்ரீட் இருக்குது. இன்னும் வந்து கண்ணு போகிறதுக்கு 20 நாள் டைம் இருக்குது. இனிமேல் தான் மடி வைக்கவே ஆரம்பிச்சிருக்குங்கண்ணா. நடையில் விட்ற பாருங்க. நல்ல ஒரு ஓவர் சைஸில் நல்ல ஒரு அழகான ஒரு கிடையாதுங்கண்ணா. சுழி சுத்தத்தோடு தெளிவான மாடு. ஃபேட்டஸ்னால் அருமையாக இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்துறீங்க? நாங்கள் மொடகோசிலேருந்து வந்திருக்கோம். சரி, நீ தான் நம்ம ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் டைம். சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெர்சி மாடு எடுத்துறீங்க. இந்த மாடு என்ன கறவை நான் சொல்லியிருக்காங்க? கறவை 10 சொல்லியிருக்காங்க. 10
பத்தி சொல்லிருக்காங்க. சரிங்க, இதான் பெருங்கரவை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஆல்ரெடி பெருங்கரவை மாடு வச்சு பெருங்கரவை இருக்குது இருக்குங்களா? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? ஒரு 5 ரூபாய் இருக்குது. 5 ரூபாய் இருக்குங்க. சரி. ஆனா செம்பூத்துல நல்ல ஒரு மடி செட்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடு பத்தி எப்படி சொல்லுங்க? நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, ஜெர்சியில செம்பூத்து காரிங்கண்ணா. ஓகேங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விட்டா எண்ணெய் வடின்னு ஒரு எலும்பு கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மாடு வெயிட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. 6 பல்லு 2 நீத்து சுழி சுத்தத்துல தெளிவான மாடு, நெய்க்கட்டான மாடுங்கண்ணா. ஓகே. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்குங்கண்ணா. சரிங்க. மாடு தான் எப்படி இருந்தாலும் நல்ல குணத்துக்கு தங்கமான மாடுங்கண்ணா. அசால்ட்டா ஒரு 18 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடுங்கண்ணா. மாடு இருக்கிற உருவக்கட்டுக்கு நேரம் 10 சொல்லலாம். 18 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நடையில் ஓடுற பாருங்க. நல்லா ஒரு வெயிட்டில் ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்துக்காரி தேடுறீங்க, ஃபேட்டஸன் ஆஃப் நிற்கணும், கிளைமேட் அடாப்ஷன் தாங்கினீங்கிறீங்க, தாராளமாக இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஒரு மாடு வச்சுருந்தாலும் தரமான மாடாக நல்லா ஒரு குட்டியான ஏட்டை வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த மாடு எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வணக்கங்க ஐயா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நாங்கள் பருவச்சி பாரம்பரியம். சரிங்க. நம்ம ஒரே மாடு 4 மாடு எடுத்துருக்கீங்க. ஆமாம். 4மே நல்ல ஒரு டாப் பிரீடு, நல்ல கறவை வர மாடா எடுத்துருக்கீங்க. ஆமாம். எவ்வளோ கறவை வருங்க? நேரம் 10 வரும். நேரம் 10 வரும். 4 மாடு எல்லாம் ஜெர்சியில எல்லாம் ஜாக்கி மாடா எடுத்துருக்கீங்க. ஆமாம். சரிங்க. மாடு சுழி சுத்தம் குணம்னு எல்லாம் பாருங்க. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது பாட்டு. விலையை அனுப்பிச்சு தராங்களா? சரிங்க. மனசு போறீங்க. ஆமாம். ஆமாம். எங்க வர அண்ணா நல்லா ஒரு காம்பு வரிசையில நல்ல மடி செட்டு ஜெர்சி மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. மாடு வந்து அளவா இருந்தாலும் ஜெர்சியில சரிங்க, மடி மாட்டுக்கு மிஞ்சிய மடிங்கண்ணா. பிரம்மாண்டமான மடி செட்டு, நல்ல ஆப்பிள் மடியில் ரெட்டவரி மடி செட்டுங்கண்ணா. மாடு 2 நீத்து 6 பல்லேருந்து கடமுளப்பு, சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு. நடையில் ஓடுறோம் பாருங்க. நேரம் 10 அசால்ட்டாக கறவை வரும். 2 நாளில் கண்ணு இனிக்கினா மடின்னா இப்படி தான் இருக்குங்கண்ணா. நல்லா ஒரு அடப்பு மடியில் ஆப்பிள் மடிமா, ஒரு முழங்காலுக்கு கீழே மடி இறங்காதுங்கன்னா நல்லா அகண்டுக்கிட்டு தான் கால் நிற்கும். அந்த அளவுக்கு நல்லா கறவை கறக்கக்கூடிய மாடு. நேரம் 10 அசால்ட்டாக கறவை கறக்க 2 நாளில் கண்ணி இனிக்கிங்கன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. ஆல்ரெடி நம்ம ஃபார்ம்ல மாடு எடுத்துருக்கீங்க. எடுத்துருக்கேங்கண்ணா. செகண்ட் டைமா மாடு எடுக்கிறீங்க. 3ஆவது டைம் வந்திருக்கு. ஆல்ரெடி 2 டைம். 2 டைம். 3ஆவது டைம். ஆமாம் ஆமாம். சரிண்ணா. எத்தனை மாடு என்ன வரைக்கும் போயிருக்கு நம்ம ஃபார்ம்? இப்போ நம்மளது 6 மாடு 5 மாடு போயிருக்குங்க. இதோட 6 7 மாடு. மாடு கொண்டு போற மாடு கறவைக்கு தனி தீரைகளா பிரச்சனை இல்லைங்களா? பிரச்சனை நல்லா இருக்குங்க. நல்லா. ஆமாம் ஆமாம். எல்லாம் கறவை சொல்லியிருக்கேன். பற்றி சொல்லியிருக்கேன். சரிங்க. குணமன எல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு. ரெகுலரா மாடு ஃபார்ம் எடுக்கணும். சொன்ன மாதிரி கறக்கறனால தான் மாடு திருப்பி எடுக்கும். ஆமாம் ஆமாம். கண்டிப்பாங்க. நல்லா. சரிங்க. ஆமா, அந்த அளவுக்கு இப்ப நீங்க கொண்டு போன மாட்டுல நீ கொடுக்கணும். ஏதோ டிஃபால்ட்டா ஏதோ மிஸ்டேக் இருக்குங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லைங்க. இருந்தாலும் மாற்றி கொடுத்துருவாங்க. சரிங்க. இது அந்த அளவுக்கு ஃபால்ட் வரது இல்ல அந்த அளவுக்கு. ஆமாம் ஆமாம். சரிங்க. எது இருந்தாலும் இங்க உள்ளே சொல்லி கொடுத்துறாங்க. ஆமாம் ஆமாம். மன திருப்தியா இருக்குங்களா? விலையில அனுசரிச்சு தராங்களா? சரிங்க. ஓகே. செம்புத்துக்காரில நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு பட்டி பாத்த கும்பல மாடு பிடிச்சிருங்க. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில ட்ரிபிள் கலருங்கண்ணா. சரிங்க. செவலை செம்புத்து வெள்ளை, அதாவது பாத்தீங்கன்னா செவலையும் இருக்கும், பிளாக் இருக்கும், ஒயிட் இருக்குங்கன்னா அதான் வந்து செவலை செம்புத்துங்கிறது. சரிங்க. மாடு நல்ல ஒரிஜினல் கிளிக்கூம்பு டைப்ல அமைஞ்சிருக்க மாடு. 2 நீத்திங்கன்னா 6 பல்லேருந்து கடமுளப்பதா. முகலட்சணத்தை பாருங்க, பிரம்மாண்டமான முகலட்சணம், சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு. நேரம் 10 அசால்ட்டாக கிடக்கக்கூடிய மாடு, நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. அடையிடம் பாருங்க, மாடு பிரம்மாண்டம். இன்னும் ஃபுல்லாக மடி எடுத்து தான் மடியும் பிரம்மாண்டங்கிற மாதிரி அற்புதமான மாடு. ஃபேட்டஸன் ஆஃப்க்கு அருமையாக இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும், தண்ணி திணிக்கு தெளிவான மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கூடிய மாடு. வணக்கங்க. போன வாரமும் நம்ம பண்ணையில வந்து மாடு எடுத்துருக்கீங்க. ஆமாங்க. திருப்பி இந்த வாரம் மாடு வந்து எடுத்துறீங்க. போன வாரம் கொண்டு போன மாடு கண்ணு போட்டுருச்சுங்களா? கண் போட்டுருச்சுங்க. கெடேரிக்கன் போட்டுருச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி கெடேரிக்கன்னா போட்டுருச்சு. சரிங்கண்ணா. இப்பயே ஒரு மாடு கொண்டு போறீங்க. இது ஜெர்சியில ஜாதி மாடா கொண்டு போறீங்க. நல்ல மடி செட்டு மாட்டுக்கு. சரி. குணமனம் நல்லா இருக்குங்களாமா? குணமனம் எல்லாம் நல்லா இருக்குது. கொண்டு போன மாடு கறவை எவ்வளவு வருது? கறவை ஒரு 7க்குள்ள வருது. 7 வருது. இப்ப கண்ணு போட்டு ஒரு வாரத்துல 7 லிட்டர் கறவை வருது. எவ்வளவு உங்களுக்கு கறவை சொல்லி கொடுத்தாரு? அவர் வந்து 10 சொன்னாரு. ஆனா
ஒரு வாரத்துல 7 வருது. ஒரு நாளைக்கு ஒரு 14 லிட்டர் கரை வருது. 14 லிட்டர் கரை வருது. இன்னும் இப்போ ஒரு வாரத்திலே கரை வருதுன்னா இன்னும் இப்போ நம்ம பாங்க பார்த்து தொட்டி தேலாம் ஏத்தனா லிட்டருக்கு அண்ணன் சொன்ன மேலே கரை வருது. வருங்க. சரிங்கம்மா. குணமெல்லாம் பாத்தீங்கன்னா சுழி சுத்தம்லாம் பாத்துட்டீங்க? சுழி பார்த்துட்டுங்க. கரெக்டாக தான், நல்லா தான் இருக்கு. அது என்னமோ தெரியலீங்க. அது அண்ணன் கொடுக்குற கைராசி. ராசியா தான் இருக்க வேணும் யாருக்கா இருந்தாலும். வாங்குற மாடு வந்து யாருக்கும் குறை வரக்கூடாது, நல்லதா இருக்கணும் இல்லைங்க. அது சரிதான். கொண்டு போன அண்ணன் இப்போ எத்தனை மாடு இப்போ கொண்டு போயிருக்கீங்க? இப்போ இதோட 2வது மாடு. சரிங்கம்மா. அடுத்த டைம் நம்ம மாடு எடுக்கணும் அண்ணன் தான் வரீங்களா? அண்ணங்கிட்ட தான் வருவோம். இன்னும் மாடுன்னு இங்கே தான் வரணும். மாடுன்னா இங்கே தான் வரணும். ஏன்னா வெட்டியா இது பண்ண முடியாதுங்க. அதுக்கு தான் சொன்ன மாதிரி இருக்குது. அதெல்லாம் எந்த குறவும் இல்லைங்க. அதெல்லாம் பரவாயில்ல. நாம தீன் போட்டா போதும். அவ்வளோதான். நல்ல மாடா தான் இருக்குதுங்க. அதனாலதான் சரி, ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு நல்லா இருக்குது இல்ல அப்படின்னு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பாக்குறதுக்கு கொண்டு போயிடலாம். காசு இருந்தா பண்ண வைக்கிறதா கொண்டு போயிடலாம். நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா ஒரு ஜெர்சி மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில 2 பல்லு. சரிங்க. நல்ல ஓவர் சைஸ் மாடு, நெட்டு நீள அகலக்கட்டான மாடு, நேரம் 10 கரை வரும். நல்லா அடிக்கு ஒரு காம்பு, நல்லா விரலகத்துக்கு காம்பு வருஷிங்கண்ணா. சரிங்க. ரோஸ் காம்பில் அமைச்சிருக்கும். ஓகேங்க. கண்ணு போட 15 to 20 நாள் டைம் இருக்குன்னா, இப்போ மடி வச்சு கண்ணு போட போகிறது இல்லை. கேரண்டி 20 நாள் டைம் இருக்குது. ஃபுல் லோடு எடுத்தால் மாடு கண்ணு போடுங்கண்ணா. ஃபுல்லாக மடி வச்சா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மடி வச்சா மாடு கண்ணு போடுங்கண்ணா. ஓகேங்க. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடாக இருக்கும். தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்கும். ஃபேட்டஸ் ஆஃப் தெளிவாக இருக்குங்கண்ணா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. ஜெர்சில நெய்கட்டான மாடு, ஒரு எலும்பு கூட கண்ணுல பார்க்க முடியாது மாட்டுல. அந்த அளவுக்கு ஒரு மாடு உடம்புல இருக்குது. நல்ல மடி செட்டு இருக்குது. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. ஓகேங்க. 22 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்க. போட 15 நாள் டைம் இருக்குது. ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடும். குணத்துல தங்க பச்சை குழந்தை மாதிரி. சரிங்க. ரோஸ் காமல் நல்லா அடிக்க ஒரு காமுங்கண்ணா. நெய்கட்டான மாடு, சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு. நடையில் ஓடுற மாதிரி 2 6 பல்லு கடமுளப்பில் இருக்கக்கூடிய ஜெர்சியில நல்ல ஓவர் சைஸ்ல ஒரு நெட்டு நீள அகலக்கட்டான மாடு பார்க்குறீங்க, தாராளமாக இந்த மாடு செலக்ட் பண்ணலாம். இல்லை ரெட்டவரி மடிச்சிட்டிங்கன்னா நல்லா சதுர்கட்டு மடிங்கண்ணா. சரிங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. மாடு அப்படி பேரிங்கி கொண்டு மாதிரி இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. ரெடி கறவையில கண்ணு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடு நல்லா ஹெவி சைஸ், ஒரிஜினல் பிரீடு மொட்டைங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. நான் ஜெர்சியில் இந்த மாதிரி நல்ல வெயிட் நெட்டு நீள அகலக்கட்டில் மாடு கிடைக்கிறதெல்லாம் ரேருங்கண்ணா. சரிங்க. நல்ல ஓவர் சைஸ்ல நெட்டில் ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா பிரீடு மொட்டைங்கண்ணா, சுட்ட கொம்புல. ஓகேங்க. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காலை கண்ணுங்கன்னா, கண்ணு போட்டு 5 நாள் ஆச்சு. இப்போதைக்கு கரை வந்து பார்த்தீங்கன்னா 18 லிட்டர் இருக்குன்னா கறந்து பார்த்துக்கலாம். ஒரு வேலைக்கு 2 வேலை கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்கண்ணா. சரிங்க. நேரம் 10 அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. நடையில் விடுறோம் பாருங்க. நல்லா ஓவர் சைஸில் ஜெர்சி கிராஸில் 2ஆம் நீத்தில் தேவைப்படுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. சரிங்க. கண்ணு காலை கண்ணுங்கண்ணா, தெளிவான மாடு. இப்போதைக்கு கரை வந்து பார்த்தீங்கன்னா 18 லிட்டர் இருக்குது. கறந்து பார்த்தா எடுத்துக்கலாங்கண்ணா. கை கரை, மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஓவர் சைஸில் அடப்பு மடிங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. காம்பு நல்லா அரட்டிக்கு ஒரு காம்பு நல்லா. ஆமாம், நல்லா தெளிவான காம்புங்கண்ணா. பூங்காம்புங்கண்ணா. ஒரு பீருக்கு 200 ml பால் உழுவுண்ணா. அந்த அளவுக்கு நல்லா தெளிவான மடி செட்டுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. ஜெர்சி மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பற்றி சொல்லுங்க. ஆனால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில். சரிங்க. சுட்ட கொம்புங்கண்ணா. பிரீடு மொட்டை இல்லை, சுட்ட கொம்புங்க. சரிங்க. ஆனால் மாடு நல்லா யானை குட்டியாட்டம் நல்லா ட்ரிபிள் முதுகு மாடுங்கண்ணா. ட்ரிபிள் முதுகு. ஆமாண்ணா. சரிங்க. மாடு கண்ணு போடுறதுக்கு குறைஞ்சது 20 நாள் டைம் இருக்குங்கண்ணா. நல்லா சதுர்கட்டு மடிங்கண்ணா. தொங்கு பை கிடையாது, நல்லா அடப்பு மடி, நல்லா சதுர்கட்டு மடி, நல்ல குணமனத்துக்கு தங்கம். சரிங்க. நல்லா பட்டன் காப்பு, ரோஸ் காம்பில் அமைச்சிருக்குண்ணா. நடையில் விடுற பாருங்க. ஓகேங்க. நல்ல வெயிட்டில் ஜெர்சியில் தேடுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. சரிங்க. இன்னும் 15 நாளுக்கு அப்புறம் மடி வச்சா மாடு அப்படியே அகட்டிக்கிட்டு தான் கால் நடக்கணும். அந்த அளவுக்கு மடி வச்சு தான் மாடு கண்ணு போடும். ஒரு 18 லிட்டர் அசல்ட்டாக கறக்குங்கண்ணா. ஓகே. மாடு இருக்கிற சைஸ் வெயிட்டுக்கு நேரம் 10 சொல்லலாம். அவ்வளோ தேவைங்க. 18 லிட்டர் கறந்தா போதுங்கண்ணா. ஹெச்எஃப் 20 25 கறக்கிறது ஒன்று தான். இது 15 16 கறக்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி தெளிவான மாடு. தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்கும். நல்லா ஓவர் சைஸில் ஜெர்சியில் தேடுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. முதுகுல ஒரு ஆலையா போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு கெடேரி பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த கெடேரி பற்றி சொல்லுங்க. அண்ணா இந்த கெடேரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஓவர் சைஸ் கெடேரிங்கண்ணா. சரிங்க. அண்ணா 6 பல்லு சின்ன பல்லு நிற்கிங்கண்ணா. நல்லா ஓவர் சைஸு 2ஆம் நீத்து. நல்லா ஜெர்சியில் ஓவர் சைஸில் கிராஸ் டைப் தேடுறீங்க, தாராளமாக செலக்ட் பண்ணலாம்.
கிராஸ் டைப்னா உதைக்கும் பிடிக்கணும் அதெல்லாம் கிடையாதுன்னா நல்ல குணமனம் நல்ல காம்பு வருஷை ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணு போடணும் என்ன கண்ணு போட 15-20 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்க. சதுர்கட்டு மடியில் உட்காருங்கண்ணா. நடையில் ஓடுறோம் பாருங்க. சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு, ஜெர்சியில் நல்லா வெயிட்டான மாடு, நெய்க்கட்டான மாடு, எலும்புகனமான மாடு, கைகால் ஊக்கான மாடுங்கண்ணா. 10 பொருத்தவும் பக்காவாக இருக்கக்கூடிய பக்குவமான மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா. நல்ல காம்போலத்துல ஒரு ரெட்டின் சேவலை பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க. ஆனால் ஜெர்சியில் இந்த மாதிரி கலரில் கிடைக்கிறதுனா ரேருங்கண்ணா. சரிங்க. லட்சத்தில் ஒரு மாடு இந்த மாதிரி கலரில் கிடைக்கும். செவலையில் பார்க்கலாம், பிஸ்கெட்டில் பார்க்கலாம், Okay. எல்லா கலர் செவலை சட்டையில் பார்க்கலாம். சரிங்க. ஆனால் இந்த மாதிரி ரெட்டின் கலரில் 100ல் ஒரு மாடு தாங்கண்ணா. நல்ல தெளிவான மாடு, ஒரு 18 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு. இன்னும் இந்த ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்ணு போடுங்கண்ணா. குணமனத்துக்கு பச்சை குழந்தைங்கண்ணா. சரிங்க. பச்சை குழந்தை கூட பச்சை வாய் வச்சு பால் குடிச்சிக்கலாங்கண்ணா. அந்த அளவுக்கு தெளிவான மாடு. சரிங்க. A2 மில்க்குங்கண்ணா. இன்னும் கண்ணு போட 10-15 நாள் டைம் இருக்குது. நடையில் ஓடுறோம் பாருங்க. நல்ல ஓவர் சைஸில் ரெட்டின் ஜெர்சி தேடுறீங்க, தாராளமாக செலக்ட் பண்ணலாங்கன்னா. 6 பல்லு 2 நீத்து சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு. கண்ணு போட 10-15 நாள் டைம் இருக்குது. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. அண்ணா நல்ல ஒரு தரமான மடி செட்லாம் நல்ல காம்போலத்தில். ஆமாண்ணா. ஜெர்சியில் ஒரு மயில கலர் மாடு பிடிச்சிருங்க. இந்த மாடு பத்தி சொல்லுங்க. நான் ஜெர்சியில் மயில கலருங்கண்ணா. மாடு வந்து 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு. சரிங்க. நேரம் 10 அசால்ட்டாக கரை வரும். இன்னது ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்ணு போடுங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. நேரம் 10 அசால்ட்டாக கரை வரும். நடையில் ஓடுறோம் பாருங்க. நல்ல ஓவர் சைஸு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. இன்னும் கண்ணு போட 10-15 நாள் கேரண்டியாக டைம் ஆகுங்கண்ணா. நல்லா மடிச்சிட்டு காம்பூர் பாருங்க. கைக்கேற மிஷின் கேர எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. வர நம்ம ஃபார்ம்ல இருந்த 25 மாடு லைவ் ஸ்டாக் எல்லாம் பார்த்தாச்சிங்க. ஆமாண்ணா. இப்போ பாதி இன்னும் 20 மாடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு 5 மாடு லைவ் ஸ்டாக்ல இருக்கு. ஆமாங்கண்ணா. கஸ்டமர் இந்த வாரம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி? கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்ததுங்கண்ணா. எல்லா ஏரியாவில் வந்தாங்க, ஆந்திராவில் கூட வந்திருந்தாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக 2 மாடு 3 மாடு 4 மாடு அப்படி கொடுத்துட்டே தான் இருந்தாங்கண்ணா. சரிங்க. ஸோ எல்லாமே கலெக்ஷன் நல்லா இருந்தது. வந்தவங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போயிருந்தாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு 75லேருந்து 140 வரைக்கும் வந்துருச்சுங்கண்ணா. ஓகே. எல்லாம் திருப்தியாக மாடு வாங்கிட்டு போயிருக்காங்கண்ணா. சரிங்க சரிங்க. வந்த எல்லா கஸ்டமருமே எல்லாருக்குமே மேக்ஸிமம் கொடுத்துட்டாச்சு. ஏதோ 1-2 பேர் தான் வாங்காமல் போனாங்க வந்ததில். மற்ற எல்லாரும் அவங்க வந்தாலும் எல்லாமே கொடுத்தாச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வரேன்ட்டு போயிருந்தாங்க. சரி. ஸோ யார் வரந்தாலும் கண்டிப்பாக அடுத்த வாரம் வியாழக்கிழமை வாங்கினா எடுத்துக்கலாங்கண்ணா. நல்ல நல்ல மாடும் கொண்டு வருவோம். ஓகே. பட்ஜெட்லேயும் வருங்கண்ணா. பட்ஜெட் கம்மின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 80லேருந்து வருங்கண்ணா. 80 ஸ்டார்டிங் ப்ரைஸு. அதுக்கு மேலே தான் மாடுங்கண்ணா. நல்ல மாடு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பட்ஜெட் பார்க்காம இருக்குன்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வாங்கினா நம்பி வாங்க. நல்ல மாடை எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா. ஓகேங்க. ஆனால் இந்த வாரம் நம்ம ஃபார்மில் இந்த எல்லா லைவ் ஸ்டாக்குமே பார்த்தாச்சுங்கண்ணா. தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் நியூ ஸ்டாக்ல பார்க்கலாங்கண்ணா. கண்டிப்பாண்ணா. நன்றி. வணக்கம். வணக்கங்கண்ணா.